அரியலூரில் குற்ற வழக்குகளில் சிக்கிய வாகனங்களை ஏலம் விடும் நிகழ்வின் போது அதன் உரிமையாளர்கள் கும்பிடு போட்டுக்கொண்டு வாகனத்தை பெற்றுக் கொண்டனர். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் செந்தில்குமார் இணைந்திருக்கிறார். செந்தில்குமார், நிகழ்வு குறித்த விவரங்கள் என்ன? பூங்குழலி, அரியலூரில் குற்ற வழக்குகளை பறிமுதல் செய்யப்பட்ட வாகனம் வந்து ஏலமிடப்பட்டது. இந்த வாகனத்தின் உரிமையாளர்களே அங்கு ஏலத்தில் ஈடுபட்டவர்களை கையெடுத்து கும்பிட்டு இது என்னுடைய வாகனம் என கூறி அந்த வாகனத்தை வந்து நானே எடுத்துக்கிறேன், ஏலத்துக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லி கும்பிட்டாங்க. இதனையடுத்து அந்த ஏலத்துக்கு ஈடுபட்டவர்கள் மனிதாபிமான அடிப்படையில் அவர்கள் வந்து ஏலத்திலிருந்து விட்டு கொடுத்தாங்க. இது பாத்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் மது குற்ற வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 46 இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஒரு 4 சக்கர வாகனம் மொத்தம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 47 வாகனங்கள் வந்து இன்று அரியலூர் ஆயுதப்படை மைதானத்தில் ஏலமிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 135 பேர் ஏலம் எடுக்க டோக்கன் வாங்கி கொண்டு ஏலத்தில் பங்கேற்றார்கள். இதை வந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வராஜ் தலைமையில் ஏலமிடப்பட்டது. அப்பொழுது வாகனத்தை வந்து போலீசார் வந்து எந்த வாகனம் வந்து ஏலம் விடுறாங்களோ அந்த வாகனத்தை கொண்டு வந்து அந்த ஏலம் விடுற இடத்துல வந்து நிப்பாட்டிட்டு அதனுடைய ஏலத்தொகையை வந்து ஒலிபெருக்கின் மூலமா அறிவிச்சாங்க. அந்த அறிவித்த சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா அந்த வாகனங்கள் வரும்பொழுதே அந்த வாகனத்தின் உரிமையாக எந்திரிச்சு நின்று கையில் இந்த ஆர்சி புக் வச்சுக்கிட்டு இந்த வாகனம் வந்து என்னோடது அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு அந்த ஏலத்தில் ஈடுபட்டவங்க வந்து கையெடுத்து கும்பிட்டாங்க. அந்த கும்பிட்டதை அடுத்து அந்த ஏலத்தில் ஈடுபட்டவர்கள் யாரும் வந்து ஏலத்தை கேட்காம பாத்தீங்கன்னா போலீசார் வந்து அந்த நிர்ணயிச்ச தொகையோட ஒரு 100 ரூபாய், உதாரணத்துக்கு 10,000 ரூபாய் அந்த ஏல தொகைன்னு பாத்தீங்கன்னா 10,100 என வந்து அந்த அந்த வாகனத்தின் உரிமையாளர் வந்து கேட்டதை அடுத்து அந்த ஏலத்தில் ஈடுபட்டவர்கள் வந்து மனிதாபிமான அடிப்படையில் யாருமே ஏலத்தை கேட்காம அந்த ஏலத்தை வந்து அந்த குற்ற வழக்கில் தொடர்புடைய வாகனத்தின் உரிமையாளரே வந்து பெற்றுக்கொண்டாங்க. உங்களுடைய இதனையடுத்து பாத்தீங்கன்னா சில எக்ஸல் சூப்பர் அந்த வாகனங்களை வந்து ஏலம் போகல. இந்த நிலையில வந்து அங்கு இருந்த அந்த ஏலத்தில் ஈடுபட்டவர்கள் இந்த அந்த வாகனத்தின் உரிமையாளருக்கு விட்டுக் கொடுத்த சம்பவம் வந்து அந்த இடத்துல வந்து மன நெகிழ்ச்சி ஏற்படுத்தது. மேலும் வந்து வாகனத்தின் உரிமையாளர்கள் வராத அந்த வாகனத்து இதை வந்து ஏலம் நல்ல தொகைக்கு போனது. பொங்கலொலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில். 3 தரம் 8000